ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸாகவும் இந்த சீஸ் ப்ரெட்டு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் சீஸ் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 பிரெட் எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஷீட் சீஸ் எடுத்துருக்கிறேன். பட்டர், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. இந்த சீஸை நம்ம கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். சீஸ் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டுக்கு இடையில் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஒரு தவா எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் ப்ரெட் ஒன்று வச்சுக்கிடுவோம். இதை அப்படியே மாற்றி போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருவோம். இதே மாதிரி அடுத்த ப்ரெட்டுக்கு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மாற்றி போட்டுக்கிடுவோம். இதை இப்போ எடுத்துருவோம். இது எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. பாருங்க உள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து ப்ரெட் இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸாவோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.